ஹாய் காய்ஸ், வெல்கம் டு செராப்பிம் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஏன் கம்யூனிகேஷன் மீடியம் மட்டும் ரொம்ப அட்வான்ஸாக போய்கிட்டே இருக்குது. ஏன் ஹெல்த் கேராக இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், லா அண்ட் ஜஸ்டிஸாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷன், இது எல்லாமே நம்ம நாட்டில் ரொம்ப மட்டமாக இருக்குது. ஏன் கம்யூனிகேஷன் மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, இன்டர்நெட் மட்டும் அவைலபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, எல்லாருக்கையுமே மொபைல் ஃபோன் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. இது ஏன்? இதுக்கு பின்னால் என்ன ஒரு திட்டம் இருக்குது, என்ன அஜெண்டா இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லேண்ட்லைன்லேருந்து செல்ஃபோனுக்கு மாற டைம் பீரியடே கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மொபைல் ஃபோன்லேருந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டச்சு அதுக்கு மாறுறதுக்கு ஒரு பீரியட் வந்து 10 இயர்ஸ் இருக்கும். மொபைல் ஃபோன் மீன்ஸ் கீபேடு, ஓகேவா? பட்டன் ஃபோன்லேருந்து டச்சுக்கு வர்றதுக்கே 10 இயர்ஸ் இருக்கும். 2009 கூட 9லேருந்து 2012 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ரேப்பிடாக கம்யூனிகேஷன் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஆனால் மித்த எந்த துறையிலையுமே வந்து சேஞ்சஸே ஏற்படலை. ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற கிளாஸ் ரூமாக இருக்கட்டும், சிலபஸ்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபுட்டு, எதுலேயுமே வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடையாது. ஏன் இந்த கம்யூனிகேஷன் மீடியம் மட்டும் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போல்லாம் 6 மாதத்துக்கு ஒரு மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2018 4GB ரேம் 6GB ரேம் அப்படிங்கிற மொபைல் வந்து ஹை எண்டாக இருந்துச்சு, ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இதே 2025 அந்த மொபைல் தான் ரொம்ப சீப்பஸ்ட்டாக இருக்குது. ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு அஜெண்டா வந்து நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதை பிளான் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கம்யூனிகேஷனை வந்து ஜாஸ்தியாக புஷ் பண்ணால் தான் அவங்களால நிறைய ஸ்லேவ்ஸை வந்து க்ரியேட் பண்ண முடியும். இப்போ ஒருத்தங்களுக்கு நீங்கள் ஒரு வேலை வாங்குறீங்க, அந்த வேலை உனக்கு எவ்வளோ தூரம் புரியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அவன் அந்த வேலையை செய்வான். இப்போது இங்கிலீஷில் ஒரு கொஸ்டின் கொடுத்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கும், நம்ம நேட்டிவ் தமிழ் லாங்குவேஜில் ஒரு கொஸ்டின் கொடுத்து அதில் ஆன்சர் பண்ணுறதுக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும்ல, ரெஸ்பான்ஸ் இருக்கும்ல. அதே மாதிரி நம்ம நினைக்கிறோம் மொபைல் ஃபோன்ஸ் வந்து ஆக்சுவலாக ஃபோன் பேசுகிறதுக்காகவும் மித்த கம்யூனிகேஷனுக்காகவும் தான் யூஸ் ஆகுது அப்படின்னு கிடையாது. அது ஒரு ஒர்க்கிங் செயின், ஓகேவா? இமேஜின் பண்ணிக்கோங்களேன், உங்கள் கழுத்தில் வந்து ஒரு சங்கிலி இருக்குது, அது கையிலையும் சுற்றி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கல்குவாரியில் வந்து வேலை பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் நினச்சா அந்த சங்கிலியை உடைக்க முடியும், சாவி உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ரிவார்டும் கிடைக்கும். அதே டயத்தில் உங்களை வேலை வாங்குறான் பார்த்தீங்களா, அவன் வந்து உங்கள்கிட்ட இருந்து ரிசோர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த ரிசோர்ஸ் தான் நீங்கள் உடைக்கிற கல். ஸோ அவனோட பொறாமையால் அந்த செயினை வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிறான் பயத்தில். என்ன நீங்கள் வந்து எப்பயாவது ஒரு இடம் உங்களுக்கு அறிவு வந்து பிறந்து அந்த செயினை உடச்சி நான் ஏன்டா அவனுக்கு கீழே வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு செல்ஃப் சஸ்டைனபிள் லைஃப்குள்ளே போயிடுவீங்களோ அப்படிங்கிற பயத்தில் ஸ்லேவ்ஸை வந்து கட்டுப்படுத்துகிற அந்த கம்யூனிகேஷன் மீடியம் மட்டும் ஸ்ட்ராங்காக புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஓகேவா? இவனுக்கு உங்களோட மெடிக்கல் பற்றி கவலை இருக்காது, உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன எஜுகேஷன் கிடைக்கிது அப்படிங்கிறது கவலை இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு மெஜாரிட்டியான பாப்புலேஷனை ஆட்டு மந்த மாதிரி யூஸ் பண்ணி பால் கறக்கிற வேலையை பார்த்துட்ருக்காங்க, ஓகேவா? அதுக்காக தான் கம்யூனிகேஷன் மீடியம் மட்டும் ரொம்ப ரேப்பிடாக எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஏன் வந்து பெட்ரோல் ரேட் வந்து குறைய மாட்டேங்குது? ஏன்னா ஃப்ரீடம்மை உங்களை என்ஜாய் பண்ண விட்டால் உங்களுக்கு புத்தி தெளிவு வந்துடும். எப்பயுமே இது வேணாம்ப்பா, இது கஷ்டம், இது கிடைக்காது, இது விலை கூட, ஆனால் இன்டர்நெட் மட்டும் ரொம்ப ஃப்ரீ. அப்போ தான் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு டிசீஸை பயன்படுத்தி உங்களை வேலை வாங்க முடியும், ஓகேவா? காற்று, தண்ணி, உடை, உணவு, இருக்க இடம், இதுதான் ஃபஸ்ட்டு வந்து அத்தியாவசியமாக இருந்துச்சு. இப்போ இன்டர்நெட் இல்லாமல் ஒரு ஃபேமிலியை ஒரு மனுஷன் ரன் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன டாபிக் பேசலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள், இதனால தான் நடக்குது அப்படின்னு. ஓகே, நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்.